வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ பாலக்காடில் இருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது பாலக்காடுலேருந்து நிலாம்பூர்னு ரோடுன்னு ஒரு ஊருக்கு நம்ம போக போகிறோம். இது பேசஞ்சர் ட்ரெயின் சிங்கிள் ட்ராக்கில் ஃபுல்லாக கேரளா வில்லேஜில் சிங்கிள் ட்ராக்கில் இந்த ஜேர்னி இருக்க போகுது. ஸோ இதை எடுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த ஜேர்னி நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுவோம். உண்மையாக இது ரொம்ப ஃபுல் ஆஃப் சீனரியாக இருக்கும், நல்லா ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது இங்கே 6 பாலக்காடில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:50. ஸோ இது இங்கேருந்து 6:05 பாலக்காடில் கிளம்போம். இது கிட்டத்தட்ட 2.5 ஜேர்னி. இது பேசஞ்சர் ட்ரெயின் 8:50 அந்த ரேஞ்சுக்கு 8:45 8:50க்கு அந்த ரேஞ்சுக்கு நிலாம்பூர் ரோட்டில் ரீச் ஆகும். ஃபுல் ஆஃப் ஜேர்னியாக இருக்கும். ஸோ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் டீ சொல்லியிருக்கேன். டீ சாப்பிட்டுட்டு இங்கே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, பாலக்காடில் இருக்கோம், நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். நீங்களும் இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக நம்ம ஏற வேண்டிய ட்ரெயினுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் தான் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். ஸோ இது 5th பிளாட்ஃபார்மில் வந்திருக்கோம் இப்போது. ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக சீனரியாக இருக்கும். அதுவும் இப்போ நிலாம்பூர் ரூட்டுன்னு சொல்கிறோம். அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம ஊட்டிக்கு போனோன்னா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மேட்டுப்பாளையம் போய் அந்த பக்கம் வழியாக போவோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மைசூர் போயிட்டு மசனகுடி ரூட் வழியாக நம்ம போவோம். இப்போ நிலாம்பூர் ரூடு நம்ம போனோம், நிலாம்பூர் ரூட் நம்ம போயிட்டோன்னா அதுவும் ஒரு வகையான ஊட்டிக்கு போகிற ரூட்டு தான். அதாவது நிலாம்பூர் போயிட்டு அங்கேருந்து கூடலூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஊட்டிக்கு போகலாம். இது ஒரு வழி ஊட்டிக்கு போகிறதுக்கு. ஸோ நம்ம ட்ரெயின் ஜேர்னி 6:05க்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க, நம்ம ட்ரெயின் ஜேர்னி என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு த ஜேர்னி. நம்ம சீட்டு போய் பார்ப்போம். சீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே அன்ரிசர்வ், எல்லாமே பேசஞ்சர் தான், ரிசர்வேஷன் கிடையாது. ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் தான். நம்ம இதில் எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். ஸோ அதனால் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் கரெக்டாக மூவ் ஆகிடுச்சு. பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் மூவ் ஆகுது. ஸோ கரெக்டாக டயத்துக்கு மூவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஜேர்னியை என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு தி ஜேர்னி ஃப்ரம் பாலக்காடு டு நீலாம்பூர். ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட இந்த ட்ரெயினில் இருக்குது. பாலக்காடு நம்ம ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் வெளில போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் வியூவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு ட்ராக் பிரிஞ்சதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு ரூட்டுக்கு பிரிஞ்சு போகுது. இங்கேருந்து பாலக்காடு ஜங்ஷன்னால் இங்கே ஒரு ரூட்டு பார்க்குறோம். அநேகமாக இந்த ரூட் ஆலப்புழா அந்த ரூட்டு வழியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆலப்புழாவுக்கு போகிற ரூட்டு, திருச்சூர் ஆலப்புழா அந்த ரூட்டு போகிறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மார்னிங் சீனரி. ஸோ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுவோம். பாருங்கள் வியூ, ஒரு பக்கம் ஃபுல்லாக விவசாயம், ஒரு பக்கம் ஃபுல்லாக ஹில்ஸு. பாருங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல வாங்குறவங்க உண்மையாக கொடுத்து வச்சவங்க. ஃபுல்லாக மரம் செடி ஒரே இதுதாங்க, ஃபுல்லாக சீனரி தாங்க. பாருங்கள் மார்னிங் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு கூட கட்டி வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் வியூ. ஆஹா, என்ன அழகான வியூ பாருங்கள். பாருங்கள்
ஃபுல்லாக வாழை மரம் ஒரு பக்கம், தோப்பு தென்னந்தோப்பு ஒரு பக்கம். பாருங்கள் அந்த பிரிட்ஜு பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது பாருங்கள். அழகாக ஒருத்தர் வண்டி ஓட்டின்னு போகிறாரு பாருங்கள். ஆஹா பாருங்கள், என்ன ஒரு வியூ பாருங்கள். பாருங்கள் செக் போஸ்ட் பாருங்கள், ரோடு பாருங்கள். இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போனாலே போதும், அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். போய்ட்டு ஒரு டீ கடை பார்த்து ஒரு டீயை சாப்பிட்டோன்னா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. நம்ம அடுத்த ஸ்டேஷன் வந்துருக்கோம், லக்கி டீ ஸ்டேஷன் பாருங்கள். ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஆஹா ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறாரு, சீட்டு கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அருமையான ஸ்டேஷன். வீட்டு பக்கத்தில் இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இருந்தால் போதுங்க, இதில் வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நேச்சர் ஸ்டேஷன். ஃபுல் ஸ்டேஷன் வியூ இதுதான். ஸ்டேஷன்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. பாருங்க ஃபுல்லாக வியூ தாங்க, ஃபுல்லாக ரிலாக்ஸான ஒரு வியூ தான். பாருங்க அப்படியே அந்த ட்ரெயின் வியூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பாருங்க பாருங்க எவ்வளோ கேரளா வீடு இருக்க ஸ்டைலே வேறு லெவல் தாங்க. பாருங்கள் ஏதோ ஒத்தடி பாதை, ஏதோ ஊர் உள்ளே போகிறதுக்காக போகுது ஒரு ரூட். பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது போக ஒரு வீடு வேறு அழகாக இருக்குது. நம்ம அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டோம், ஒட்டப்பாளையம். அவங்க ஸ்டேஷன் வெளில வியூ பாருங்கள். அவங்க ஸ்டேஷன் வெளில பார்த்தீங்கன்னா லேக்கு, ஸ்டேஷன் பின்னாடியே லேக்கு. அழகாக இருக்கு பாருங்க. பாருங்க என்ன ஒரு வியூ பாருங்கள். அந்த பக்கம் ஹில்ஸு பேக்கில், ஒரு பக்கம் வந்து தென்னந்தோப்பு, இன்னொரு பக்கம் வந்து விவசாயம். பாருங்கள் எவ்வளோ நேச்சர், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லைங்க. வியூ தான். பாருங்கள் இதுக்கு நடுக்கு ஒரு டேம், ஒரு லேக் வேறு இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒரு லேக் வேறு இருக்குது பாருங்கள். என் சைடில் இப்போ மன்னனூர் இந்த ஸ்டேஷனுக்கு நாம் வந்திருக்கோம் பாருங்கள்.
ஸ்டேஷனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸ்டேஷன் பின்னாடி அப்படியே இந்த லேக்கு, இந்த டேம் வியூ தான். லேக் ஃபுல்லாக இந்த வியூ தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸ்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ் லேக் இப்போ நம்ம மன்னனூர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து வண்டி மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக அங்கே பாருங்கள், ஃபுல் வியூ தான் பாருங்கள். அந்த பக்கம் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். டேம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்ன ஒரு நேச்சரில் இவங்க லிவிங். சான்ஸே இல்லை. வியூ பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் வியூ தாங்க, ஃபுல்லாக தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேறு ஒரு ரயில்வே ட்ராக் வந்து வேறு ஊர்லேருந்து வந்து ரயில்வே ட்ராக் வந்து இங்கே ஜாயின் ஆகுது பாருங்கள். அது எவ்வளோ அழகாக இருக்குது. ட்ரெயின் ட்ராக் மாதிரிதுங்க. இங்கே பாருங்க, இது வந்து வேறு ஊர்லேருந்து கேரளாவில் வேறு இடத்துலேருந்து வந்து ட்ராக் வந்து மெர்ஜ் ஆகுது பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம முக்கியமான ஜங்ஷன் நம்ம வரப்போகிறோம், அதாவது சொரனூர் ஜங்ஷன். அது முக்கியமான பிளேஸ் கேரளாவில். ஸோ அதனால் எல்லாம் ட்ராக் ஜாயின் ஆகுது நம்ம பார்க்குறோம். கேரளாவில் முக்கியமான பிளேஸ் நம்ம வந்துட்டோம், அதாவது சொரனூர் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் வந்து கேரளாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊருக்கு வந்து ட்ரெயின் போகும், நிறைய ட்ரெயின் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ சொரனூர் ஜங்ஷன் ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன், இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் கேரளா. பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இங்கே கொஞ்சம் டீ ஒன்று வாங்கியிருக்கேன் சொர்ணூர் ஜங்ஷனில். சும்மா வந்து டீ பார்த்து என்ஜாய் பண்ணி டீ குடிக்கலாம். ட்ரெயின் எடுத்துட்டா வாங்க, ஆனால் டீ நல்லாவே இருக்குது. கிராமத்துக்கு ரூட்டு இது வழி போகுது பாருங்க, நல்லா வியூ. நம்ம அடுத்த ஸ்டேஷன் வந்துட்டோம் நண்பர்களே. ஸ்டாப்பு குளுக்காளி. ஸ்டேஷன் பக்கத்துலேயே வீடியோ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டேஷன் நேம் குளுக்காலூர். குளுக்காலூர் ஜேர்னி நல்லா போயிட்டுருக்கு. ஃபுல்லாக சீனரி, நல்லா வியூவாக இருக்குது. போகிறேன் எங்கே பார்த்தாலும் வியூ, எதை வீடியோ எடுக்குதுன்னே தெரிலங்க. ஃபுல்லாக வியூவாக தான் இருக்குது. செருக்கடா
கெட் டவுன். ஸ்டேஷனோட வியூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா அற்புதமான ஸ்டேஷன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் ஸ்டேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஷன்லேருந்து வந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டேஷன். சிங்கிள் ட்ராக்கில் போகுது பாருங்கள் ட்ரெயின், எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் ட்ரெயின். பாருங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் மெயின் ரோடு பாருங்கள், ரோடெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிங்கிள் ட்ராக்கில் அப்படியே ஃபுல்லாக பக்கத்தில் ரோடு பாருங்கள். அப்படியே கேரளா ரோடு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன ரோடு, செக் போஸ்ட். நம்ம இப்போ வந்து பட்டிக்காட் இந்த ஸ்டேஷன் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரே வியூ தான், வாழை மரம் தோப்பு, தென்னந்தோப்பு தான் இருக்குது எல்லாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டேஷன். நம்ம இந்த ஸ்டேஷன் வந்து நம்மளோட ட்ரெயின் கிளம்பிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸ்டேஷன் பக்கத்துலேயே, சும்மா ஸ்டேஷனில் வந்து நம்ம உட்காந்தாலே வந்து ஃபுல்லாக நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் போல. பாருங்கள் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு வீடு பாருங்கள், கேரளா ஸ்டைல் வீடே வேறு லெவல் தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. பாருங்கள் வாழை மரம் தோப்பு, அது பக்கத்துலேயே வீடு. அப்படியே சாப்பாடு வாழை நாம் இப்போ மேலாட்டூர் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸ்டேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அமைதியாக நம்ம ட்ரெயின் மேலாட்டூர்லேருந்து இப்போ கிளம்புது. இப்போ நம்ம வந்து வணியம்பாலம் ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். சரி நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்குது. அப்படியே இயற்கையாக இருக்குது, இயற்கை கலந்த ஸ்டேஷனாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் உட்கார இடம். பாருங்கள் என்ட்ரன்ஸ் பாருங்கள், டிக்கெட் கவுண்டர் எல்லாமே எப்படி நேச்சராக இருக்குது பாருங்கள். ஸ்டேஷன் வியூ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெயின் இந்த வணியம்பாலத்துலேருந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸ்டேஷன், சான்ஸே இல்லைங்க. இதுக்கு பெரிய ஸ்கூல் இருக்குது போல் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் போயிட்டுருக்கேன். வணியம்பாலம்
நிலாம்பூர் ரோடு நம்ம வந்துட்டோம். நிலாம்பூர் ரோடு அன்புடன் வரவேற்கின்றன. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனாக நிலாம்பூர் ரோடு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் டைம் 8:45. இங்கே 8:45 மினிட்ஸ் முன்னாடியே நான் இங்கே ரீச் ஆகிடுச்சு ட்ரெயின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து 6:05 எடுத்து 8:42 கிட்டத்தட்ட 2.5 hour ஜேர்னி. 2.5 hour ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வியூ சீனரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சீனரியாக ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு ரசிக்க, வீடும் சரி நேச்சரும் சரி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வேறு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல ஒரு ரிலாக்ஸான ஜேர்னி, பீஸ்ஃபுல்லான ஜேர்னி. நம்ம இருக்க ஆஃபீஸ் பிஸியில் வந்து இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஃபுல்லாக நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ நான் மட்டும் இல்லை, நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள், வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அவர் டைம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.